அத்தியாயம் 65. சார், சார் என கத்தி பார்த்தாள் தமிழ். ஆனால் அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே இவள் மெல்ல கதவை திறந்து அவன் இருக்கிறானா என்று பார்த்தாள். ஆனால் அங்கே ராவணன் இல்லை. எங்க போயிட்டாரு என்று அவள் கண்ணில் சற்று தள்ளி அவள் காய போட்ட ஈர நைட்டி பட்டது. பேசாம இதே எடுத்து போட்டுக்குவோம் என்று அவன் இல்லாததை உறுதி செய்து கொண்டு அந்த டவலை மார்போடு சுத்தி கொண்டு வெளியே வந்தாள் தமிழ். இவள் பாத்ரூம் விட்டு வெளியே வந்த சமயம் பட்டென அந்த அறை கதவு திறந்தது. தமிழ் வந்துட்ட என்று கையில் ஆடையுடன் வந்த ராவணன் அப்பொழுதுதான் அவள் இருந்த கோலத்தை கண்டான். திடீரென அர்ஜுன் உள்ளே வருவான் என எதிர்பாராத தமிழும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். இன்று பூத்த ரோஜா பூவின் மேல் பனித்துளி பட்டது போல் அந்த பிங்க் வண்ண டவலை இடையோடு சுற்றி கொண்டு நின்றவளை கண்டு அவன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றான். அவன் ஒன்றும் பெண்களை இதற்கு முன் இப்படி ஒரு கோலத்தில் பார்த்திடாதவன் இல்லை. எத்தனையோ பெண்களை அரை நிர்வாணமாகவோ ஏன் அதுவும் இல்லாமல் கூட பார்த்திருக்கிறான் தான். ஆனால் அப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு அதிர்ச்சி கொண்டதில்லை அவன். அவன் இதய துடிப்பு 72 தாண்டி துடித்தது. அந்த நிமிடமுள் சுற்றும் சத்தம் கேட்கும் அளவுக்கு இருவரிடமும் அத்தனை நிசப்தம். அவள் நாசியை தீண்டி சென்ற தண்ணீர் துளி அப்படியே அவள் இதழை தீண்டி கழுத்தை தாண்டி அவள் மேடு பல்ல எல்லையற்ற அழகை தீண்ட முன்னேறி கொண்டிருந்தது. அந்த தண்ணீர் துளி மீதும் எல்லையில்லா கோபம் கொண்டான் அந்த கள்வன். அவன் நினைத்தால் அவளிடம் எப்படி வேண்டுமானாலும் அத்துமீற முடியும். அந்த நொடி இருவருக்குமான தனிமை, ஏசி குளிர்காற்று, கவர்ந்தழுக்கும் அழகியாய் அவள், கட்டழகு அழகனாய் அவன், தடுமாறும் வயது என அனைத்தும் அவர்களை தவறு செய்ய தூண்டும்படி இருந்தாலும் பட்டென பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டான் ராவணன். வந்து இது உனக்கு என்றவனுக்கு ஏனோ வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி போனது போல் திணறிக் கொண்டிருந்தான். தமிழும் பட்டென திரும்பி நின்று கொண்டாள். அவளுக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. அதுவும் ஒரு ஆடவன் முன்னே இப்படி ஒரு நிலையில் நிற்பது. நான் எதுவும் பார்க்கல என்றான் அவன் வேறு பக்கமாய் திரும்பி. அவ்வளவுதான் அவள் பதில். ட்ரெஸ் எடுக்க போயிருந்த என்று அந்த ஆடையை நீட்டினான். இருவருக்கும் இடையே நீளமான இடைவெளி. தூக்கி போடுங்க என்றாள். கீழே அவள் பாதம் பட்டு தரை ஈரமாக இருந்தது. ஒருவேளை ஆடை ஈரமாகி விடுமோ என்பதால் அவன் அவள் கருத்தை நோக்கி நீட்டினான். அவள் சற்று தள்ளி வந்து அவன் கொடுத்த ஆடையை வாங்க முயன்றாள். இருவரும் பார்த்து கொள்ளவில்லை. குத்து மதிப்பாகத்தான் வாங்க முயன்றாள். அவன் அந்த ஆடையை அவள் கையில் வைக்கும் பொழுது அவன் கரம் அவள் சுண்டு விரலை தீண்டி சென்றதில் என்னவோ கரண்ட் ஷாக் அடித்தது போல் அப்படி ஒரு உணர்வு. அவள் அந்த ஆடையை வாங்கி கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். பொறுமையா மாத்திக்கோ தமிழ், அளவு கரெக்டா இருக்கான்னு தெரியல என்றான். அது பாவடை தாவணிதான். இவளும் சைஸ் சரியாக இருக்குமா இல்லையா என்ற சந்தேகத்துடன் போட்டு பார்த்தாள். ஆனால் அது சரியாகத்தான் இருந்தது. அவன் மெத்தையை சரி செய்து கொண்டிருந்த சமயம் தமிழ் தலையை துவட்டியபடி வெளியே வந்தாள். அந்த மெரூன் மற்றும் வெள்ளை நிற தாவணி அவளுக்கு அத்தனை அழகு. கரெக்டா இருக்கா? கண்களால் அளந்தபடி கேட்டவனுக்கு அவளை விட்டு கண்ணை அகற்ற பெரும் பாடாகி போனது. இது என் சிஸ்டர் ட்ரெஸ். என்ன? இல்ல, மேனகா ட்ரெஸ் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் இறந்து போன தங்கச்சிக்காக ட்ரெஸ் எடுத்து வைப்பேன், அதுல ஒன்று என்றான். அவன் எந்த அளவுக்கு அவன் தங்கையை நேசிக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அந்த பால்கனி பக்கம் சென்று அவள் ஈரமான முடியை காய வைத்து கொண்டிருந்தாள். ராவணனுக்கு உறக்கமும் வரவில்லை. அவளை நேரடியாக சைட்டடிக்கவும் முடியவில்லை. புத்தகம் படிக்கிறேன் என்ற பெயரில் அந்த புத்தகத்தை எடுத்து வைத்து கள்ள பார்வையால் அவளை அணு அணுவாய் ரசித்து கொண்டிருந்தான்.
அந்த தென்றல் காற்று அவள் உடலை தழுவி செல்ல அந்த நீல கூந்தல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. உடன் அவள் தாவணியும் பறந்து நடனமாடிக்கொண்டிருந்தது. பல கவிஞர்கள் எழுத மறந்த கவிதை அவள். பல ஓவியர்கள் தீட்ட கிடைக்காத ஓவியம் அவள். எந்த சிற்பி கண்களிலும் சிக்கிக்கொள்ளாத சிற்பம் அவள். அவள் காதிலிருந்த சிறு லோலாக்கு அந்த காற்றின் வேகத்தில் அங்குமிங்கும் மாடி அவளை தீண்டிக் கொண்டிருந்தது. கழுத்தை ஒட்டிய மெல்லிய செயின், கைகளிலிருந்த ஒற்றை வளையல், அவள் உடலை பாந்தமாய் தழுவி சென்ற தாவணி என அனைத்தும் அவன் கண்களிலிருந்து தவறவில்லை. அவள் கழுத்தை தாண்டி பயணித்த கண்களை பட்டென தாழ்த்தி கொண்டவனுக்கு விருந்தாய் சிக்கிக் கொண்டது அந்த எலுமிச்சை நிற இடை. அதிலும் அந்த காற்றும் அவனுக்கு பயந்து அவன் பக்கம் என்னவோ அவனுக்கு ஏதுவாக தென்றல் காற்றும் கொஞ்சம் கடுமையாகத்தான் வீசியது. இதில் அவள் இடையோரம் இருந்த தாவணி மறைந்து இன்னும் அந்த இடை அவனுக்கு காட்சியளிக்க புத்தகத்தை விட்டு கண்ணை கண்ணியவள் இடைக்கே அர்ப்பணித்து விட்டான். முடியை உலர்த்துவதில் மும்முரமாய் இருந்ததால் அவள் தாவணியை மறந்து விட்டாள். முடி சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று முகத்தை மறைக்கும் முடியை விலக்கிவிட்டவளுக்கு ஏனோ யாரோ தன்னை பார்ப்பது போலவே ஒரு உணர்வு. இவள் மெல்ல திரும்பி பார்க்க அங்கே காணாததை கண்டது போல அந்த கள்வன் கண்கள் கன்னிகையின் சிற்றுடை நோக்கி சிறகடித்து பறப்பதைக் கண்டு அவள் பட்டென இடையோரம் ஒதுங்கிய தாவணியை ஒதுக்கிவிட்டாள். என்ன அது நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்று ராவணனின் கண்களை உயர்த்தி பார்க்க அங்கே தமிழ் கண்கள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. ஐயோ, பார்த்துட்டாளே என்று அவன் பட்டென பார்வையை புத்தகத்தில் திருப்பிக் கொண்டான். ஆனாலும் கூட அந்த மானம் கேட்ட மனம் சொல் பேச்சு கேட்க மறுத்து மீண்டும் அவள் சிற்றடை நோக்கி சிற்றாறு போல பயணிக்க அதுக்கு மேம்பாலம் போல் தடை போட்டு பால்கனி கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தாள் தமிழ். வட போச்சே என்பதை போல் அவன் முகத்தை தாழ்த்தி கொள்ள தமிழ் எதுவும் பேசாமல் மௌனமாக அந்த தலையணை எடுத்து கீழே போட்டு படுத்தாள். தமிழ், மேலே படுக்கலாமே அவன் தயங்கிக் கொண்டே சொன்னான். வேணா என்றவள் அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள். அந்த கள்வன் செய்த திருட்டு செயலை பார்த்த பின்னும் அவனை நம்பி படுக்க அவளேன முட்டாளா? ச்சே, அவளே பார்க்குற அளவுக்கு பார்த்து வச்சிருக்கேடா என்று நெற்றியை தட்டி கொண்டவன் தெரியாமல் அடிப்பட்ட இடத்தில் தட்டிவிட்டான். ஆ! அவன் வலியில் முகம் சுளித்தான். என்னாச்சு சார் என்று அவள் பதறிக்கொண்டு திரும்பி பார்த்தாள். ஒன்றும் இல்லை, இடிச்சுக்கிட்ட. அவள் மீண்டும் திரும்பி படுத்து உறக்கத்தை தழுவினாள். ஆனால் அவனுக்குத்தான் உறக்கம் தொலைந்து போனது. மனதுக்கு பிடித்த பெண் தன்னுடன், அதுவும் ஒரே அறையில். பின் எப்படி உறக்கம் வரும்? அவளை பார்த்தபடி ஒரு பக்கமாய் சாய்ந்து படுத்தவன் அவளை வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? எது அவளிடம் தன்னை கட்டி இழுக்கிறது என்று அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஒருவேளை வெறும் லஸ்ட் மட்டுமா என்றால் நிச்சயம் இல்லை. அவள் இல்லாத ஒரு நொடி கூட அவனுக்கு யுகங்களாய் நகர மறுத்து அடம் பிடிக்கிறது. அவள் முகம் பார்க்காமல் அந்த நாளே நரகத்தின் பிடியில் சிக்கியது போல் தோன்றுகிறது. 1000 பேர் அவனை சுற்றி இருந்தாலும் அவள் ஒருத்தி இல்லையெனில் தனிமை அவனை சூழ்ந்து கொள்கிறது. இது வெறும் காமத்தில் முடியக்கூடியதில்லை. காமம் தாண்டி, கூடல் தாண்டி காலம் காலமாய் அவள் மடி சாய்ந்து உறங்கும் ஒரு நிலை வேண்டும். அவன் காதலால் அவனை மூழ்கடிக்க வேண்டும். அவள் அன்பால் அவனை திணறடிக்க வேண்டும். வெள்ளை முடி வந்து கன்னம் சுருங்கி கால்கள் நடக்க தடுமாறும் வயதிலும் அவள் கரம் பற்றி அந்த கடல் தாண்டி, மழை தாண்டி ஒரு பயணம் வேண்டும். அவள் மடி சாய்ந்து அவன் மரணம் ஈடேற வேண்டும் என பல ஆசைகள் அவன் மனதில் ஊற்றெடுத்தது. அவள் நல்ல உறக்கத்தை தழுவிவிட்டாள். நேரங்கள் கடந்தும் உறங்க மறந்து அவளை தன் கண்களில் சேமித்து கொண்டிருந்தான் அவன். நல்ல உறக்கத்தில் இருந்த தமிழ் மெல்ல அவன் பக்கமாய் திரும்பி படுக்க இது இன்னும் அவனுக்கு வசதியாகி போனது. தலை முதல் கழுத்து வரை ஸ்கேனிங் மிஷினை போல் அளவெடுத்த கண்கள்
அவள் கழுத்தை தாண்டி பயணிக்க நல்ல உறக்கத்தின் தாக்கத்தால் அவள் சேலை மாறாப்பு விலகிக் கொண்டது. அவள் அங்க வளைவுகள் அவனுக்கு அப்பட்டமாக காட்சி பொருளாக. இதுவே பழைய ராவணனாக இருந்திருந்தால் அதை ரசித்திருக்க கூடும். ஆனால் ஏனோ இப்பொழுது அவனால் அதை பார்க்க முடியவில்லை. தன் கரம் பற்றி அவள் தன் காதலுக்கு சம்மதம் சொல்லாமல் இதெல்லாம் தவறு என புரிந்து கொண்டவன் அவள் அருகே நெருங்கினான். விலகி கிடந்த மாறாப்பை அவள் தூக்கம் கலையா வண்ணம் சரி செய்து விட்டவன் அந்த பெட்ஷீட் கொண்டு அவள் கழுத்து வரை போர்த்தி விட்டான். குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருப்பவளை அள்ளி அணைக்க மனம் துடித்தாலும் அவள் எழுந்து கொள்ளாதபடி மெல்ல அவள் நெற்றியில் இதழ் ஒட்டி எடுத்தவன் ஏசியை குறைத்து வைத்தான். அவளுக்கு குளிரக்கூடாது என்று. காதல் அரக்கனையும் அழகாய் மாற்றிவிடும், கொடூரனையும் குழந்தையாய் மாற்றும், போர் தொடுப்பவனையும் பூப்பறிக்க வைக்கும், பொறுக்கியையும் புஷ்வானமாய் மாற்றிவிடும் என்பது உண்மைதானோ? அத்தியாயம் 66. இப்பொழுதெல்லாம் அவள் இல்லாமல் அவனுக்கு ஒன்றும் ஓடுவதில்லை. தும்மல் முதல் விக்கல் வந்தாலும் அவன் மனம் அவளைத்தான் தேடுகிறது. அவனுக்கே அவனை நினைத்து சிரிப்புதான் வருகிறது. காதலின் உணர்வு முதல் முறை தீண்டி செல்வதாலோ என்னவோ ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறப்பது போல் இருந்தது. மரங்கள் அசைந்தாலும் கவிதையாக தெரிகிறது. மழையின் மண் வாசனை நறுமணத்தின் உச்சமாய் தெரிகிறது. நாய்க்குட்டிகளை விரட்டி துரத்தியவன்தான் குட்டி குட்டி நாய்க்குட்டிக்கெல்லாம் உணவிட்டு அழகு பார்க்கிறான். அவளுக்கு தெரியாமல் ரசிக்கிறான். அவள் பார்த்தால் ஏனோ முழிக்கிறான். காதல் என்றால் இளக்காரமாய் சிரித்தவன்தான் அவள் வரவுக்காக வாசலில் காத்து கிடக்கிறான். காமத்தில் முங்கி எழுந்தவன்தான் அவள் சிறு தீண்டலிலும் சிறகடித்து பறக்கிறான். புன்னகை என்றால் எங்கே கிடைக்கும் என கேட்டவன்தான் இப்பொழுதெல்லாம் கண்ணாடியில் தனியே சிரித்து கொள்கிறான். அனைத்தும் அவளால்தான், அவளுக்காக மட்டும்தான். அவளை மொத்தமாக ஏற்றுக்கொண்டதால் அவன் மொத்தமாய் மாறிவிட்டானோ? அந்த பஸ் ஸ்டாண்ட் முன்னே நின்று பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தாள் தமிழ். ஹாய் என்று சத்தம் கேட்டு பட்டென்று திரும்பி பார்த்தவள் அர்ஜுனை கண்டு பெரும் மூச்சு விட்டாள். பயந்துட்ட சார். என்னை பார்த்தா? பின்ன அப்போ நான் உன்னை பயமுறுத்துறேன்னா தமிழ்? விளையாட்டா சொன்னேன் சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க? உனக்காக வெயிட் பண்ண, ஆனா நீ வரலையே, அதான் உன்னை தேடி நானே வந்துட்டேன். சரி வா போலாம் என்றான் காரை பார்த்து. இல்ல சார், நீங்க போங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு வரேன். சரி, நானே கூட்டிட்டு போறேன் வா. ஐயோ சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு. நீங்க எங்க போனாலும் பிரச்சனை மட்டும்தான் பண்றீங்க, நான் வரல. இல்ல, நான் சமத்து பையனா இருக்கேன் தமிழ், நீ வா. மாட்ட. அவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பஸ் வந்தது. வழக்கம் போல கூட்டமாகத்தான் இருந்தது. நிற்க கூட இடமில்லாமல் தொங்கிக் கொண்டு வந்தார்கள். இந்த பஸ்ல போக போற? இவ்ளோ கூட்டமா இருக்கே? அவள் சிரிப்புடன் சொன்னாள். ஒவ்வொரு நாளும் நான் இந்த மாதிரி பஸ்ல தான் வரேன். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல பொண்ணுங்க இதுல தான் வர்றாங்க சார். ஆனா கூட்டமா இருக்கே. ஆமா, ஆனா வேற வழி இல்லையே சார். அதான் என் கார் இருக்கே. நீ எதுக்கு இந்த மாதிரி லோக்கல் பஸ்ல போகணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா தமிழ்? இன்னைக்கு இருக்கு, எல்லா நாளும் எனக்கு இதுதான் சார் சரி என்று அந்த பஸ்ஸில் ஏறியவள் அவனை திரும்பி பார்த்தாள். ஆனா உங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. அந்த பணக்கார வாழ்க்கையை விட்டு உங்களால ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நார்மல் லைஃப்ல வாழ முடியுமா? இது ஆஃப்டர் ஆல் லோக்கல் பஸ் தான். ஆனா எங்களை மாதிரி லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இதுதான் வாழ்வாதாரம். நீங்க பணத்திலே பிறந்து அதிலே வளர்ந்தவங்க. உங்களால என்னைக்குமே எங்களை மாதிரி லோ கிளாஸ் மக்கள் வாழ்க்கைய வாழவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. உங்களால இந்த கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ண முடியுமா? அதுவும் சண்டை போடாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே. ஸோ நீங்க உங்க ஏசி கார்ல போங்க சார் என கசந்த புன்னகையுடன் சொன்னவள் அந்த படியில் ஏறி கஷ்டப்பட்டு உள்ளே சென்றாள். ராவணன் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தான் சில நொடி.
பஸ் கிளம்பி சென்றது. என்ன நினைத்தானோ அடுத்த நொடி அந்த பஸ்ஸை நோக்கி ஓடினான். ஓடியவன் ஒரு கட்டத்தில் கம்பியை பிடித்து அந்த பஸ்ஸுக்குள் ஏறிவிட்டான். எவன்டா அது ஓடுற பஸ்ல ஏறுறது என கண்டக்டர் சத்தம் போட்டார். தமிழ் கண்கள் அனிச்சையாய் பின்பக்கம் செல்ல அங்கே ஃபுட்போர்டு அடித்து தொங்கிக் கொண்டு வந்தான் ராவணன். ஐயோ என பதறினாள் இவள். அவன் ஒற்றை கை வைக்கும் அளவுக்குத்தான் அவனுக்கு இடம் இருந்தது. கடைசி படியில் ஒற்றை கால் மட்டும் வைத்து தொங்கிக் கொண்டு வந்தான். அவ்வளவு கூட்டம். அவனுக்கு இதெல்லாம் புதிது. அவனுக்கு பதறியதோ இல்லையோ, ஆனால் இவளுக்கு பதறியது. சரி, என்ன பண்றீங்க, இறங்குங்க என கண்களாலேயே இவள் அவளை மிரட்டி கொண்டிருந்தாள். முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னல, நான் முடியும்னு பண்ணி காட்டுறேன் என்றான் வீம்பாய். சில இடத்தில் அவனுக்கு உள்ளங்கை வேர்த்து வழுக்குவது போல் இருந்தது. அங்கே தமிழ் பதறிக் கொண்டிருந்தாள். சார் ப்ளீஸ், உள்ளேயாவது வாங்கல என்றாள் கண்களால் இறைஞ்சி. அவன் கேட்காமல் தொங்கிக் கொண்டு வந்தான். அப்படி என்ன இதெல்லாம் கஷ்டம் என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். படியில் தொங்கியபடி உள்ளே என்ன நடக்கிறது என பார்த்தான். சின்ன பிள்ளைகள் பள்ளி பேக்கை சுமந்து அந்த கூட்ட நெரிசலில் மூச்சுவிடவும் சிரமப்பட்டு நின்று கொண்டிருந்தார்கள். பல கல்லூரி பெண்களும் ஆண்களும் வேர்க்க விறுவிறுக்க வாடி போய் நின்று கொண்டிருந்தார்கள். ஆஃபீஸ் செல்லும் பெண்கள் ஆண்கள் என இவர்களுக்கு நடுவே இவர்களை தொந்தரவு பண்ணவே பல பொறுக்கிகள் உள்ளே சுற்றி கொண்டிருந்தார்கள். பெண்களை கண்ட இடத்தில் இடிப்பதும் அவர்களை உரசுவதுமாயிருந்தார்கள். இது தெரிந்தும் பல பெண்கள் அனைத்தையும் சகித்து கொண்டுதான் நின்றார்கள். அப்படித்தான் ஒருவன் தமிழை உரசிக்கொண்டே வந்தான். அவளும் தள்ளி தள்ளி சென்றாள். ஆனால் அவன் வேண்டுமென்றே உரசிக்கொண்டு சென்றான். இது ராவணின் கண்ணில் பட்டுவிட அவன் கண்கள் சிவப்பு மிளகாய் போல சிவந்து கொண்டிருந்தது கோபத்தில். ப்ரோ, உங்களை அவர் கூப்பிடுறாரு என்று தமிழை உரசிக்கொண்டு நின்றவனின் தோள் தட்டி சொன்னான் ஒருத்தன். அவன் ராவணனை பார்த்தான். தள்ளி போடா என்றான் ராவணன் கண்களாலே. இவன் நக்கலாய் சிரித்தான். முடியாது, என்ன பண்ணுவ என்று இன்னும் தமிழை உரசினான். இந்த காட்சியை தமிழ் பார்த்து விட்டாள். இனி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என அவள் பதறினாள். அதே போலவே அடுத்த ஸ்டாப்பில் சிலர் இறங்கினர். கூட்டம் கொஞ்சம் குறைந்தது. அதை பயன்படுத்தி அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு ராவணன் உள்ளே வந்தான். தமிழை உரசிக்கொண்டு நின்றவன் இப்பொழுது கொஞ்சம் பயந்து ஒதுங்கி நின்றான். சார் ப்ளீஸ், ஏதோ பண்ணிராதீங்க என்று தமிழ் கண்களாலே இறைஞ்சினாள். அர்ஜுன் தமிழ் அருகே வந்தான். அவனை அடித்து விடுவானோ என்று தமிழ் பயந்தாள். ஆனால் அர்ஜுன் அவனை அடிக்கவில்லை. அதற்கு பதில் தமிழை சுற்றி பாதுகாப்பு படலம் போல் நின்று கொண்டவன் யாரும் அவளை உரசக்கூட முடியாதபடி பார்த்து கொண்டான். தமிழ் மெல்ல சிரித்தாள். நீங்க அடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். உனக்கு தான் நான் ஃபைட் பண்ண பிடிக்காதே. கம்பியை இறுக்கி பிடித்தபடி நின்றவனின் உடல் முடிந்த அளவுக்கு அவள் மீது உரசாமல் பார்த்து கொண்டான். இதை தமிழும் கவனிக்கத்தான் செய்தாள். இன்னைக்கு உரசாம பார்த்துக்கிட்டீங்க, ஆனா நாளைக்கு இன்னொருத்த வருவான். காலம் முழுக்க யாரும் உன் நிழல கூட தொட முடியாதபடி பார்த்துக்க நான் ரெடிதான். அவள் செவிமடலை தீண்டி சென்ற வரிகளில் அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ரொம்ப மாறிட்டீங்க போல. ரொம்ப மாத்திட்டு போல. அவனும் எதுகை மோனையில் பேசி கொண்டிருந்தான். நல்லாதான் பேசுறீங்க. அதை விட நல்லா காதல் பண்ணுவேன். என்ன? அதை விட நல்லா காவல் காப்பேன்னு சொன்னேன். நானும் வெறும் வேலைக்காரி, பாத்ரூம் கழுவுற தொழிலாளி. அப்படிப்பட்ட தொழிலாளிக்கு முதலாளி ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும்? அவன் சொன்ன வரிகளை அவனுக்கே சொல்லி அவனை காயப்படுத்த முயன்றாள். என்ன பழி வாங்குறியா? அட நிஜமா தாங்க சொல்றேன். முதலாளி தொழிலாளிய பத்திரமா பார்த்துக்கணும்னு ஒருத்தி எனக்கு புரிய வச்சுட்டா. அதுதான் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கை காலியானது. உட்காருங்க சார். இல்லை, நீ முதல்ல உட்காரு. அவள் சிரித்தாள். ஏன் இந்த பக்கம் உட்கார்ந்து உரசுவாங்களா? இல்லை, நீ ஜன்னல் பக்கம் உட்காரு. அவள் ஜன்னல் பக்கமாய் அமர்ந்தாள்.
அவள் பக்கத்தில் இவன் அமர்ந்தான். இதற்கு முன் இப்படி பேருந்து பயணம் செய்து அவளுக்கு பழக்கமில்லை என்பதால் அவனுக்கு வேர்த்து வடிந்தது. கால் வைக்க இடம் பத்தவில்லை. உட்கார இடம் வசதியாக இல்லாமல் நெளிந்து கொண்டே இருந்தாள். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம் தானே? முடியாதுன்னு ஒத்துக்கோங்க. அவன் விடுவானா என்ன? நான் எப்ப முடியாதுன்னு சொன்னேன்? என்று நெளிந்து கொண்டே வந்தவனைக் கண்டு அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. இதுவரை பஸ் கம்பியை கூட பிடித்திடாதவன், ஆடி காரில் மட்டுமே பயணம் செய்து பழக்கப்பட்டவன், இன்று அவளுக்காக பொது பேருந்தில் இத்தனை கூட்டத்தில் வேர்க்க விறுவிறுக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேர்த்து வடிந்ததைக் கண்டு தமிழ் மெல்ல அவள் துப்பட்டா கொண்டு அவன் முகத்தை துடைத்து விட்டாள். இருக்கும் வெட்கையில் கோட் வேறு அணிந்திருந்தான். இத்தனை புழுக்கத்திலும் அவன் மேல் ஐஸ் கட்டியை தூவிவிட்டது போல் இருந்தது. அவள் துடைத்து விட்டது. இவன் சிறு காதலுடன் அவளை திரும்பி பார்க்க அவள் ஒற்றை புருவம் உயர்த்தி என்னவென்றாள். ஐயோ, அத்தனை அழகு! அதிலும் ஜன்னல் வழி வந்த தென்றல் காற்று அவள் கார்மேக கூந்தலை வருடி செல்ல அவள் கூந்தல் அசைந்தாடி கொண்டிருந்தது. அந்த அசைந்தாடும் கூந்தலில்தானோ நான் தடுமாறி போவதுமேனோ? அவள் கண்ணுக்குழி மச்சமே, அந்த அழகுகளின் உச்சமே, அவள் ரசனைகளின் சொந்தக்காரியே, என்னை வெறுப்பேற்றும் வீம்புக்காரியே. அந்த புவியீர்ப்பு விசைகளும் தான் அவள் கருவிழி கண்டு தடுமாறுதேன். கவிதையின் இலக்கணம் கூட அறியாதவன்தான் என்று கவிஞராகி போனதேன். பஸ் நின்றது. தமிழ் எழுந்து சென்றாள். ராவணனும் அவள் பின்னே சென்றான். ஆனால் அதற்கு முன் தமிழை இடித்தவனின் ஆண்மையில் அவன் கையில் வைத்திருந்த காம்பஸை இறக்கிவிட்டுதான் சென்றான். அந்த பொறுக்கி எந்த ஸ்கூல் பெண்ணை இடித்தானோ அதே ஸ்கூல் பெண்ணிடம் இருந்துதான் அந்த காம்பஸை எடுத்திருந்தான். ஐயோ என்று அந்த பொறுக்கி அலற, அந்த ஸ்கூல் பெண் மட்டுமல்ல, அந்த பஸ்ஸில் இருந்த பல பெண்கள் ராவணனை கண்டு நன்றி சொல்வது போல் கண் மூடி திறந்தார்கள். அவ்வளவுதான். அடுத்த நொடி பெண்களை இடித்து கொண்டிருந்த அத்தனை பேரும் 1 இன்ச் விலகி நின்றார்கள். அத்தியாயம் 67. அவனை பொய்யாக முறைத்து பார்த்தாள் தமிழ். என்னாச்சு என்றான் அர்ஜுன் நெற்றியை உரசி செல்லும் முடியை விலக்கி விட்டபடி. அவன் கத்துற சத்தம் என் காதுல கேட்டுச்சு. அப்படியா? ஆனா எனக்கு எதுவுமே கேட்கலையே. நடிக்காதீங்க அர்ஜுன் சார். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஹீரோயிசம் பண்றதால இதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறீங்களா? இங்க லட்சக்கணக்கான பொண்ணுங்க பஸ்ல போறாங்க. இது இன்னைக்கு நேத்தா? இல்ல, பல யுகமா நடக்குது. பஸ்ல மட்டும் இல்ல, காலேஜ், ஸ்கூல், ஏன் கோவில்ல கூட பொண்ணுங்களை டீஸ் பண்றாங்க, ரேப் பண்றாங்க. ஒருத்தன் அடிச்சுட்டா எல்லாமே சரியாயிடுமா என்ன? அவனுங்களை எங்களால திருப்பி அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க திருப்பி அடிக்கணும்னு நினைச்சா இங்க 3/4 பேர் கண்ணை செவந்துதான் இருக்கோம். எங்களுக்கு வெறுத்து போச்சு சார். அதனால்தான் சகிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நாங்க சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க. நாங்க தப்பே பண்ணலைன்னா கூட எங்க மேல குற்றம் சாட்ட ஒரு கூட்டமே இருக்கு. ஒருத்தன் அடிக்கிறதால இங்க என்ன ஆயிடும் தமிழ்? தமிழ் விரக்தி புன்னகையுடன் திரும்பி பார்த்தாள். அப்படியா? என சிரித்தவளை கண்டு அவன் முகமே மாறியது. ஒருத்தர் என்கிட்ட கிஸ் கேட்டாரு. என் கையை பிடிச்சாரு. நான் அடிச்சேன். அதால என்ன மார்ச்சுன்னு தெரியுமா சார்? என் மானம், நான் இத்தனை வருஷமா காப்பாத்தின நல்ல பேரு, என் குடும்பம், நிம்மதி, சந்தோஷம், என் வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு என்றால் அவன் கண்களை பார்த்தபடி. ராவணன் என்ன பதில் சொல்வதென தெரியாமல் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அவள் அவனை தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். தமிழ் சார், நான் உங்களை ப்ளேம் பண்ண சொல்லல. இங்க இதுதான் எங்க வாழ்க்கை. நாங்க தட்டி கேட்க கூடாது. அதோ பணக்காரங்களை தட்டி கேட்கவே கூடாது. அப்படி கேட்டா என்ன ஆகும்னு காட்ட பெரிய உதாரணம் நான் தான். எந்த தப்புமே பண்ணாத எனக்கு இத்தனை தண்டனை எதுக்கு என்றாள் இதழ் ஓரம் தேங்கிய கசந்த புன்னகையுடன். என்ன வெறுக்கிறல்ல? அவள் இல்லை என்றாள். என் அப்பா அடிக்கடி சொல்வாரு, நமக்கு ஒருத்தங்க கெட்டது நினைச்சாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கணும்னு, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் ப்ரே பண்ணணும்னு. அதனால்தான் சார்
என்னால் உங்களை வெறுக்க முடியல. நான் யாரையுமே வெறுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா என்றாள் அவன் கண்களை பார்த்து. உறவுகளோட மதிப்பு எனக்கு தெரியும். நான் அதுக்காக ஏங்கியிருக்கேன். வாங்க போலாம் என்று அவனை ஒரு இடத்துக்கு அழைத்து வந்தாள். அது ஒரு பெரிய பூங்கா. அங்கே பல குடும்பம் ஒற்றுமையாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவே அவள் அம்மா, அப்பா, 2 தங்கைகளும் ஒன்றாய் அமர்ந்து எதையோ பேசியபடி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க தான் என் குடும்பம். ராவணன் பார்த்தான். ஒவ்வொரு வார இறுதியும் எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்கள் அப்பா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வருவார். நாங்கள் வசதியானவங்க இல்லை. ஆனாலும் என் அப்பா நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாரு. அவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்கன்னு தெரியும். அதனால தான் அவங்கள தூரமாக இருந்தாவது பார்த்துட்டு போலான்னு வருவேன் என்றாள். அவள் கண்களில் அவர்களை பிரிந்த வழி தெரிந்தது. அவர்கள் அங்கிருந்து போகும் வரை மறைவாக நின்று பார்த்து கொண்டிருந்தவள் அடுத்ததாக அவனை ஒரு ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றாள். போகும்போதே குழந்தைகளுக்கு தேவையான ஸ்வீட் வாங்கி கொண்டு சென்றாள். அந்த குழந்தைகள் அவளை ஓடி வந்து அணைத்து கொண்டார்கள். அக்கா என அவள் கண்ணமெங்கும் முத்தம் வைத்தார்கள். இதை தூரம் நின்று பார்த்து கொண்டிருந்த ராவணனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதிதாகத்தான் இருந்தது. அவன் அவளை ரசிப்பதை தாண்டி அவளை கவனிக்கிறான். அவளின் ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிறான். இந்த ஸ்வீட் அதோ அந்த அங்கிள் தான் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க என்றாள். அந்த குழந்தைகள் ராவணனை நோக்கி ஓடி வந்தார்கள். அவன் கன்னத்தில் மாறி மாறி முத்தம் வைத்து தேங்க்ஸ் சொன்னார்கள். பின் மதரை பார்த்துவிட்டு இருவரும் வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தார்கள். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த குழந்தைகள் சந்தோஷமாய் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள். எவ்வளோ க்யூட்டா சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் சார். அவன் ஏன் என்பதை போல் பார்த்தான். இங்க இருக்க பாதி குழந்தைங்களுக்கு குணப்படுத்த முடியாத வியாதி. அவங்களோட சாவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் பல லட்சம் செலவாகும். பணம் இருந்தால் பலரை காப்பாற்ற முடியும். ஆனால் பணம் தான் கிடைக்காது. தனக்காக ஒரு அம்மா அப்பா இருந்தா ஒருவேளை தன்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு எத்தனை குழந்தை ஏங்கும் என்று அங்கே துள்ளி விளையாடிய ஒரு குழந்தையை கை காட்டி சொன்னாள். அவ தான் பவி. இன்னும் 3 நாள் அவளுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். 30 லட்சம் கேட்குறாங்க. கலெக்ட் பண்ண முடியல. அவ சாக போறான்னு அவளுக்கே தெரியும். ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா பார்த்தீங்களா? நீங்க சொன்னது உண்மைதான் சார். அவன் என்னவென்பது போல் பார்த்தான். பணம் இருந்தாதான் இங்கே எல்லாமே நடக்கும். ஒரு உயிர் இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுறது கூட அந்த பணம் தானே சார். ராவணன் அவளையே வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். உங்களுக்கு என்ன பார்த்தா சில சமயம் கிறுக்கி மாதிரி தோணும்ல. என்னடா அந்த பொண்ணு அவங்க அப்பா இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அவ குடும்பம் இவ்வளோ கேவலப்படுத்தியும் அந்த குடும்பத்தை பார்க்க இப்படி தவம் கிடக்கிறான்னு. நிஜமாக ராவணன் அதை நினைத்தான் தான். நான் ஒரு உண்மை சொல்லவா? அவங்க என் குடும்பமே இல்லை சார். வாட்? அவன் சற்று அதிர்வுடன் கேட்டான். நான் ஒரு அனாதை. என் குடும்பம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இதோ இந்த ஆசிரமத்தில் தான் என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இவங்கள மாதிரி நானும் இங்கே தான் ஓடி தெரிஞ்சேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு. சின்ன வயசில் வீசிங் பிரச்சனையில் மயங்கி விழுந்துட்டேன். அப்போதான் இன்ஸ்பெக்ஷன் வந்து என் அப்பா என்னை பார்த்தாரு. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினாரு. என்னை தத்தெடுத்துக்கிட்டாரு. இந்த வாழ்க்கை அவர் எனக்கு போட்ட பிச்சு. பாசம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. சொந்த பிள்ளையை விட என்னை பாசமாக பார்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் கோபத்தில் ஏதோ பேசினதுனால அவரை நான் வெறுக்க முடியுமா? உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். நீங்கள் எல்லாரும் இருந்தும் அனாதை, நான் யாருமே இல்லாத அனாதை என்றால் வெளியோரும் எட்டி பார்த்து கண்ணீருடன்.